அது அவருடைய பெருந்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் இந்த அரசுக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இது எப்படியானா, அவர் தமிழ்நாட்டுக்கு இப்போ முதலமைச்சர் புதுசு. ஆனால் இது ஜென்ரலாகவே எடுத்தால் அவங்க எல்லாம் போய் மீட் பண்ணணும். என்ன மீட் பண்ணால் தான் அவங்க மத்திய மாநிலத்தில் என்ன நடக்குதுங்கிறது மத்தியத்தை கான்டாக்ட் பண்ணணும். நேர்லேயே போய் எதிர்கட்சியாக இருந்தாலும் நேரில் போய் பார்த்து பேசிட்டு வர்றது இதுதான் முதல் தலைவிங்க. பாராட்ட வேண்டிய விஷயங்க. பரவாயில்லைங்க. எல்லாத்தையும் விட அது கொஞ்சம் சிறப்பாக நல்லா எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பண்ணிவிட்டு சால்வையெல்லாம் போட்டு இது பண்ணாருங்க. பரவாயில்லைங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். கூட்டணி எதிரி பாகுபாடு இல்லாமல் அரசியல் பண்பாடு, அதாவது இன்றைக்கு ஒரு இளைஞர்கள் போனால் நாடு எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்ன கருத்துகள் மத்தியில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்காப்புல. அரசியல் ஒரு நாகரிகமாக இருக்கணும். இனி வரக்கூடிய அரசியல் இப்படி தான் இருக்கணும். அரசியல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அரசியலாக இருக்கணுக்கு இன்றைக்கி எடுத்துக்காட்டி. வாழ்த்து பெற்றது பெரிய விஷயம்தான். அவர் நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கிறாரு, பெரிய விஷயம்தான். ஆனால் அவங்கள அனுபவசாலிங்க அவங்கெல்லாம். அவங்களுடைய அனுபவத்தை வச்சு இவங்க நடைமுறைப்படுத்தி அரசியல் நடத்தினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எல்லா அரசியல் தலைவரும் போய் பார்த்துருக்கிறாரு. இது அரசியல் நாகரிகம், இது வரவேற்கத்தக்கது. வெறுப்பு மற்ற இது எல்லாத்தையும் கடந்து இது ஆரம்பமே எல்லாரையும் அனுசரித்து போகணுன்றது அவர் முடிவு எடுத்துருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அரசியலில் இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததாக அவ்வளோவா நம்ம கேள்விப்பட முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க வெறுப்பை தான் இது பண்ணிக்குவாங்க. ஆனால் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது. நல்ல ஒரு ஒற்றுமை பார்க்குறேங்க. அனைத்து மக்களிடத்திலும், அனைத்து அதிகாரிகளும், அனைத்து அரசு அதிகாரிகளிடத்திலையும் நல்ல ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு, பார்த்தார். ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வருவார் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோங்க. விஜய் ஒரு ஆரோக்கியமான அரசியலை பின்பற்றாரு அப்படின்ட்டு எங்களை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட போட்டுறாரு. என்னென்னா, எதிரியாக இருந்தாலும் நீ நேரடியாக போய் பேசு, எதிரிக்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பை நீ காட்டு, அப்போ தான் அந்த அரசியல் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் எதிர்கட்சியாக தான் பார்ப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது கூட அவங்க என்னதான் உறவினராக இருந்தால் கூட போக மாட்டாங்க. அந்தளவு பகைமை பாராட்டிட்டு இருந்தாங்க. இது உண்மையிலே பாராட்டத்தக்கது. இது பார்த்திங்கன்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 1967 அண்ணாதுரை முதல்ல ஜெயிச்ச உடனே அவர் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்ற மாதிரி எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் பார்த்து வாழ்த்து தெரிவித்து வாழ்த்து வாங்கிட்டு வந்தார். அந்த ஒரு விஷயத்தை தான் ஞாபகத்துக்கு வருது. இதை நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் இவர் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே இது தமிழ்நாட்டுக்கு இது ஆரோக்கியமான விஷயம். எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், கூட ஜெயிச்சா இல்லாத மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற கட்சியில் கூட்டணி கட்சியில் எல்லாரையும் போய்ட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. அது நல்ல விஷயம்தான். எல்லாரையும் பார்த்து ஒரு மரியாதை விஷயமா எல்லாரையும் பார்க்கறது அது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரையும் பார்க்கலாம், நல்லது காட்டுது. ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும், இதுக்கு முன்னாடி அவங்களாம் அரசியலில் முன் அனுபவம் வாய்ந்தவராக இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம போய்ட்டு பேசும்போது அவங்ககிட்ட இப்படி பண்ணலாம், நல்லதுக்கு இவ்வளோ கெட்டது, இப்படி பண்ணால் இது தவறு, இப்படி பண்ணால் இது நல்லது, மக்கள் நல்லா பண்ணலாம் சொல்லிட்டு கேட்டு தான் எல்லா எதிர்கட்சி தலைவராகட்டும், எல்லா மற்ற அரசியல் பெரும்பாலும் எல்லாரும் சந்திக்கிறது நல்லதாக தான் பார்க்குறோம். நல்ல பேர் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு விஜய் சைட்லேருந்து. இது வரைக்கும் இந்த முதலமைச்சர் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. நல்லா தான் பார்க்குறோம். எல்லாம் சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அவங்க தனித்தனியாக இருந்தால் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எல்லாம் சேர்ந்து ஒரே ஐடியா இருக்கணும்னா நல்லாயிருக்கும். ஆட்சி நல்லா ஸ்மூத்தாக போகும். எதிர்மருமா இல்லாமல் சரிசமமாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உதயநிதியும் அவங்க ஒரே காலத்தில் படிச்சிருக்கு நீங்கள் இதுலேயும் சொல்லிட்டாரு. அதனால் சமமாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களையும் எதிர்கட்சி தலைவர்களையும் அவர்களை எதிர்த்து கடினமாக பிரச்சாரம் பண்ணவங்க, கடினமாக பேசின தலைவரையும் சந்திக்கிறாரு. இது ஒரு நாகரிகமான நடைமுறை. தமிழகத்தில் இல்லாத, இந்தியாவில் இது போன்ற ஒரு அரசியல் நாகரிகம் எங்கேயுமே கிடையாது. முதல் முறையாக ஒரு அரசியல் நாகரிகத்தை தமிழகத்துக்கு அவர் நினச்சிருக்காரு, உருவாக்கி வச்சுருக்காரு. இது தொடரணும். இதுபோல் மற்ற எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யணும், ஒன்று சேர்ந்து தமிழக நலனுக்காக அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து செயல்படணும். அதுக்கு ஒரு அச்சாரமாக, ஒரு விதையாக தமிழக முதல்வர் இதை செஞ்சுருக்காரு. அதாவது அண்ணா 1967 ஜெயிச்சப்போ தன்னோட மூத்த தலைவர்கள், அதாவது அவங்களுக்கு கிரிட்டிசைசம் பண்ணவங்க எல்லா தலைவரையும் போய் இது பெறுவார். அதனால் இதே மாதிரி நம்ம விஜய் அண்ணா அவர்களும் போய் எல்லா மூத்த தலைவர் அவர் யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் போய் அவங்களோட வாழ்த்து வச்சு அவங்கள்ட்ட ஒரு ஆசி பெறுத மாதிரி போயிருக்காரு. இது ஒரு நாகரிகமான அரசியலாக தான் இருக்குது. நாகரிகம், பெருந்தன்மை, இந்த பண்பாடு தொடர்ந்து இருந்தால் ஆட்சி சிறப்பாக இருக்கும். இடையில் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லலாம், நான் ஒரு கருத்தை சொல்லலாம், ஆட்சியினுடைய நிலை மாறலாம், நீடிக்கலாம். இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஆனால் இன்றைய நெருக்கடியிலான நிதி நெருக்கடி
அவர் சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு அனைத்து கட்சியும் அரவணைச்சு போனால் ஒரு 5 வருஷம் ஆளலாம். இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மற்றவங்கெல்லாம் சிஎம் ஆனால் அவங்க போய் சந்திக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா போய் சந்திச்சிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயந்தான். பார்த்தா எங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நாங்கள் ஏடிஎம்கே பார்த்துருக்கோம், திமுகவை பார்த்துருக்கோம். இவர் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பார்த்ததுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் யாரும் முதலமைச்சர் வந்து போய் பார்த்தது கிடையாது. இவர் பார்த்துருக்கிறாரு. அதே பாராட்ட வேண்டிய விஷயம் இருக்கு. அவ்வளோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாம் பட்சம் நான் இதை பார்க்குறது என்னன்னா, முதல் முறையாக வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்க, அவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். போய் முதல் முறை ஆட்சி பண்ண அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்கிறது வரவேற்கத்தக்கது தான், நல்ல விஷயம் தான், போற்றுதலுக்குரியது தான். அதில் எந்த மாற்று கருத்தை இல்லை. இது வந்து மக்களுக்கு என்னன்னா ஒரு கெட்ட எண்ணம் கொஞ்சம் வரும். ஏன்னு கேளுங்க, அவங்கள பற்றி இவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு அவங்க கட்ட போய் காலில் விழுவுறது இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது. அது பண்ணக்கூடாதுல்ல. ஒருத்தர் எப்படி பார்க்குறோமோ அப்படியே இருந்தால் தான் நம்ம ஒரு கேட்டகிரி கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். இப்போ எல்லாத்து மாதிரி நீங்களும் போய் காலில் விழுவுறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.